நம்ம சந்தோஷப்படுறதுக்கு தான் காரணத்தை தேடுறோம். சந்தோஷம் வேணும்னா ஒரு புடவை வரணும். இன்னைக்கு நம்ம கிஃப்ட். இன்னைக்கு என் பிறந்த நாள்னா கணவரோ, அண்ணன் தம்பிங்களோ, அம்மாவோ ஒரு கிஃப்ட் குடுத்தா தான் சந்தோஷம். இல்லன்னா அந்த பிறந்த நாளு எனக்கு எதுக்கு நான் பிறந்தேன்னே எனக்கு தெரியல. நான் பிறந்திருக்கவே கூடாது. ஏன்? எனக்கு கிஃப்ட்டே வரலையே. ஏன்? ஒரு வாழ்த்து போச்சா பிறந்த நாளு? சரி வாழ்த்து சொல்லி கிஃப்ட்டும் குடுத்தாச்சு. வாழ்த்து சொன்னா கிஃப்ட் வரல. கிஃப்ட் குடுத்தா புடிச்சா மாரி கிஃப்ட் இல்ல. இதே புடவை எத்தன நாள் தான் குடுப்பீங்க? இந்த கலர் ஏற்கனவே குடுத்துட்டீங்க. அது கூட ஞாபகம் இல்ல உங்களுக்கு. இந்த டிசைன் ஏற்கனவே இருக்கு. இந்த மாங்கா போட்டு, தேங்காய் போட்டுலாம் வாங்கினார்ல. அவர் பாவம் ஏதோ ஞாபகம் இல்ல. இப்படி ஏதோ ஒண்ணு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். ஏன் ரூ. 1000 என்ன? ரூ. 2000 இல்லையா உங்ககிட்ட? உங்க அம்மாவுக்கு மட்டும் ரூ. 2000 எடுக்க தெரியுது. உங்க அக்கா தங்கச்சி எடுக்க தெரியுது. இருக்கா இல்லையா? நீ எப்படியாவது சந்தோஷத்தை இழப்பதற்குத்தான் பார்ப்பாய். எங்க கூட்டு போறாரு? எத்தனை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றாரு? லீவு போடுறாரா இல்லையா? சாயந்தரம் வர வேண்டிய நேரத்துக்கு வராரா இல்லையா? சினிமா கூட்டு போறாரு. நமக்கு பிடிச்ச படமா கூட்டு போறாரா? நமக்கு பிடிச்ச ஹோட்டல் கூட்டு போறாரா? ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனா நமக்கு பிடிச்ச டிஃபனா இருக்குதா? நாம சாப்பிட்றத பார்த்து ரசிக்கிறாரா? இன்னும் உங்களுக்கு ஏக்கம் அதிகமாயிட்டே தான் போகும். இவர விட்டுரும். இப்போ புடவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஏய் எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு எனக்கு புடவை எடுத்து குடுத்துருக்காரு. அவங்க அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படியாடி அப்படின்னு ஒரு அப்படியா சரி. பாரு அவளுக்கு பொறாம. இது பெண்ணாக இருந்து சொல்றோம். ஆண்கள் என்னென்ன பண்ணுவாங்களோ. சந்தோஷமா இல்லாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி. நம்ம ஆண்கள் என்னன்னா, இதெல்லாம் ஒரு பிறந்த நாள், எனக்கு ஒரு கல்யாண நாள், என் சுதந்திரமே போன நாள். ஒரு வார்த்தைய விட்டு மாட்டிப்பாங்க. இத கொண்டாட வேற கொண்டாடணுமா? எனக்கு அது ஞாபகத்திலே இல்ல. இதுங்க எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கும் தெரியுங்களா? கல்யாண நாளு, பொறந்த நாளு, அந்த நாளு, இந்த நாளு, நம்ம சந்திச்ச நாள், நீ என்ன பொண்ணு பார்த்த நாளு, அதெல்லாம் நான் மறக்கணும்னு நெனைக்கிறேம்மா. இவங்களுக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. அப்படியா? நாளைக்கு கல்யாண நாளா? நாளைக்கு இல்ல. இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஹேப்பி வெட்டிங் ஆனிவர்சரி இல்ல. முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு அது ஞாபகத்துல இருக்காது. இது இந்த மாரி, இது இப்படி. ஆனா வாழ்க்கை யாருக்குமே என்ன தெரியல. மகிழ்ச்சியா என்ன அவங்க விஷ் பண்ணா தானா? அவங்க கொண்டாடினா தானா? ஏதோ ஒரு வகையில எப்படி இருந்தாலும் கவலைக்கு போவதற்கு தான் நாம் தயாராக இருக்கிறோம். அப்படி எடுத்து ஒரு புடவை குடுத்தா 4 பேர் பாராட்டணும். நல்லா சொல்லுங்க. நல்லா இருக்குன்னு சொல்லணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நீ அவளா சொல்லுவான்னு பார்ப்போம். சிலதுங்க சொல்லாது. எல்லாம் சந்தோஷம் போதா இல்லையா? போதா இல்லையா? நம்ம சந்தோஷம் நம்மகிட்ட சின்ன சின்ன அல்ப விஷயத்துக்கெல்லாம். ம். இவ்வளவுதான் கவலை நமக்கு. அவன் சாப்பாடு தண்ணி இல்லாம ரோட்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மேல கூரை இல்ல. மழை பெஞ்சா என்ன நடக்கும்? நம்மலாம் மழைய ரசிச்சுன்னு இருப்போம். மழை. என்ன மேகம். அந்த நேரத்துல நீங்க மழை வந்தா அந்த தெருவோரம் இருப்பவர்கள், அந்த சாலையோரம் இருப்பவர்கள், அந்த தண்ணி போற இடத்துலலாம் நெறைய பேர் இருப்பாங்க. அவங்கலாம் நெனச்சு பாருங்க. மழை வந்தா அவங்களுக்கு அவ்வளோதான். வாழ்க்கையே கேள்விக்குறி. சாப்பாடு கேள்விக்குறி. இப்படியெல்லாம் துணி கிடையாது. நமக்கெல்லாம் துவைக்கணுமேன்னு கவலை. அவங்களுக்கு துணியே இல்லன்னு கவலை. நமக்கெல்லாம் ஆமா துவைச்சு போட்டு. ஒரு நாளைக்கு 4 மாத்துங்க. ஒரு நாளைக்கு இத்தனை சட்னி கேளுங்க. நம்மளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் தான் கணவன்மார்களும் பண்ணணும். இந்த சட்னில உப்பு இல்ல, புளிப்பு இல்ல, அது இல்ல. ஒரு நாள் பாராட்டு இல்ல. வாழ்க்கை ரசனையே இல்ல. அப்ப இந்த மாரி ஒண்ணு கடவுளை மறந்து, இல்லன்னா கவலை. கவலையை கடந்து கடவுள்கிட்ட போவோம். இல்ல கடவுள கடந்து கவலையிலேயே மாட்டிக்கிட்டு இருப்போம். 2 தான். இன்னொன்னு ஒரு 3வது கேட்டகரி. என்னதான் நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் வா. வா கொஞ்ச நேரம் போய் அங்க என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு அதுல ஒரு 2, 3 வந்துரும். ஆனால் 99% ஒன்று கடவுள். கடவுள் நம்ம வந்து புடிக்கணும். அது வந்திருப்பீங்க. இன்னொன்னு லைஃப்ல டென்ஷனா இருக்கு. நெறைய பேர் அப்படிதான் அனுபவ உரை போடுவாங்க. நான் வந்து மருந்து குடிக்கலான்னு போனேன். நான் இது பண்ணிக்கலான்னு போனேன். அந்த நேரத்துல கேட்டேன். வந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப. ஒண்ணும் இல்ல. ஒண்ணு கவலை இருக்கணும். இல்லன்னா கடவுள் இருக்கணும். கடவுள் இருக்கிற இடத்துல கவலை இருக்கக்கூடாது. கவலை இருக்கிற இடத்துல கடவுள் இருக்க மாட்டார். நின்னுடைய தாளினை பற்றின எனக்கு கவலை இருக்குமான்னு கேட்குறாரு. எல்லா மகான்களும் எப்படி இருந்தாங்க?
அவங்க வாழ்க்கையை படிச்சு பாருங்க. காரைக்கால் அம்மையாருக்கு பத்தி பார்த்தோம். பரமதத்தன் விட்டுட்டு அந்த அம்மாக்கே தெரியாம 10 வருஷம் வேற ஒரு பெண்ணோடு வாழ்ந்து, பெண் பிறந்து அவருக்கு அந்த பெண்ணுக்கு இந்த அம்மாவுடைய பேரை வச்சிருப்பாரு. அதுவே இந்த அம்மா தெரியாம இன்னும் கணவன் வரலையே, கணவன் வரலையேன்னு இருக்கும். 10 வருடங்கள் கணவன் வேற ஒரு பெண்ணோடு இவருக்கு தெரியாமல் வாழ்ந்திருப்பார். வீட்டுக்கு கூட வந்திருக்க மாட்டார். வியாபாரத்துக்கு போனவர் கணவர். 10 வருஷம். 10 வருடங்கள் இந்த அம்மா தாய் என்கிட்ட எப்படி இருக்கும் அத்தனை அன்பு கணவன் மீது. உறவினர்கள் வந்து சொல்றாங்க, அம்மா உன் கணவனுக்கு அரசல் புரசல மதுரையில வேற ஒரு பெண்ணோடு திருமணம் நடந்ததாக செய்தி வருகிறது. அவன் மதுரையில தான் இருக்கான். அங்க ஒரு பெரிய வியாபாரியா இருக்கான். எப்படி உடஞ்சு போயிருப்பாங்க. நம்பிக்கை துரோகம் தானே இது. வியாபாரத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு மதுரையில உட்காந்துக்கிறாரு. தாங்குவீங்களா? அத்தனை அன்பு கணவன் மீது நம்ம தாங்குவாங்களா? அந்த காலத்துல எவ்வளவு ஏச்சு வந்திருக்கும். என்ன பண்ணால இவ சிவன் 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 சொல்லிட்டு புருஷனும் இன்னொன்னு ஒரு வாய் எப்படி பேசும், இன்னொரு வாய் எப்படி பேசும். இவ்வளோத்தையும் தாங்கிட்டு அந்த அம்மா போய் கணவன் முன்னாடி நிக்கிறாங்க. கணவன் வந்து சாஷ்டாமா காலில் விழறாரு. உறவினர்கள் முன்னாடி காலில் விழறாரு. உறவினர்கள் பயந்துறாங்க. மனைவி காலில் வந்து கணவன் விழறான். தன்னுடைய 2வது மனைவி தன்னுடைய குழந்தையும் காலில் விழ வைக்கிறான். அந்த தாய் ஒதுங்கி நிக்கிறாங்க. அம்மா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பொண்ணு பிறந்திருக்கு, பொண்ணுக்கு உன் பேர் தான் வச்சிருக்கேன். இதுதான் அவருக்கு டெடிகேஷன் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் என்ன சொன்னா, எல்லாரும் அலறி போய் என்னையா காலில் விழற? இவள் மானிட பெண்ணே அல்ல, தெய்வம். ஏன்னா உணர்ந்துட்டான். அவன் வேணும்னு பண்ணல. நம்மோடு வாழ்வது ஒரு மானிட பெண் கிடையாது. சிவனுடைய சூழ்ச்சி. காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மானிட பெண்ணே அல்ல, தெய்வம் இருக்கிறது இங்கு. அதனால் நீங்களும் விழுந்து வணங்குங்க அவங்க காலன்னு தன்னுடைய தாய் தந்தையரையும் அவளுடைய தாய் தந்தையரையும் வணங்க சொல்லுவார். அப்பதான் காரைக்கால் அம்மையார் என்ன ஆயிருக்கணும். ஆனா எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, அந்த கடவுளோடு இருப்பதால், சிவனோடு இருப்பதால் இந்த வணிகனுக்கு நினைத்தல் அவனுடைய எண்ணம் இதுவாயின். ஏன்னா அவன் அப்படிதான் என்ன நினைக்கிறான். எண்ணம் இதுவாயின் அங்கனமே ஆகுக. அவ்வளவுதான். இப்ப அவன் தெய்வ பெண்ணுன்ட்டான், நான் மாண்டனே இல்லைன்னுட்டான். அது அர்த்தம்லாம் சொல்ல மாட்டாரு சேக்கிடாரு. சொல்லிட்டு இறைவன் கிட்ட அவ்வளவுதான். கணவன் கிட்ட பேச மாட்டாங்க, அம்மா அப்பா கிட்ட பேச மாட்டாங்க, மாமனார் மாமியார்கிட்ட பேச்சு கிடையாது. யார்கிட்ட? ஸ்ட்ரெயிட்டு கடவுள்கிட்ட பேசுவாங்க. அப்பா, எம்பிரானே, தேவதேவா, சிவபெருமானே, நான் இதுகாரம் வரை எதுக்கு இருந்தேன்? என் கணவனுக்காக தான் இருந்தேன். அவனுக்காக இருந்த இந்த இளமையும் அழகும் இப்பொழுதே எடுத்துக்கோ. உன்னுடைய பேய் கணங்கள் எப்படி பேய் உருவம் தாங்கி எலும்பு உருவம் தாங்கி உன்னுடைய கணங்கள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் அழகா, அந்த ரூபத்தை எனக்கு கொடுன்னு கேட்டா. வினாடியில அந்த ரூபம் வந்தது. எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதுக்காக எல்லாரும் இப்படி கிளம்பிடுங்க அப்படின்னு நான் சொல்றேன்னு இல்லை. ஏன் இவ்வளவு போட்டு நம்மளை கஷ்டத்துக்கு ஆளாக்கிக்கணும்? சின்ன சின்ன விஷயங்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? மீரா எப்படி இருக்கிறார்? பிரகலாதன் எப்படி இருக்கான்? ஒவ்வொரு மகான்களும் பக்தர்களினுடைய சரிதத்தில் துன்பமே கிடையாதா? உங்களை விட 100 மடங்கு 1000 மடங்கு அவர்களுக்கு துன்பம். எந்த ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் இறைவன் விட்டு வைத்தார். சொல்லுவார்கள், ஒரு வழியில போறோம், ஒரு பொருள் கிடைக்குது, அந்த பொருளை எடுக்கிறோம், மினுமின்னு இருக்கு, மினுமின்னு இருக்கே இருட்டுல அப்படின்னு பாக்குறோம். பொண்ணு பார்க்க நல்ல தங்க கம்மல், நல்ல பெருசா இருக்கு, 4 சவரம் இருக்கும், நல்ல பெரிய பதக்கம். அப்பதான் என்ன பண்ணுவோம்? முதல்ல நம்ம இழைப்போம், அப்புறம் ஆள்கிட்ட கொண்டு போய் இழைப்போம், தேய்ச்சி 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 பார்ப்போம், தங்கமா தங்கமா தங்கமான்ட்டு. சோதனை வரும். அதே இப்படி எடுக்கிறோம், சோடா காருக்கு அடைச்சி அப்படி தூக்கி போட்டு போயிடுவோம். அப்படித்தான் கடவுளும் தங்கத்திற்கு தான் பொண்ணுக்கு தான் சோதனை உண்டாகும். சுட சுட பொன் மிளிரும். சோதனை எதற்கு வருது நமக்கு? அப்பதான் நம்ம பெருமை வெளிப்படும். உன் வல்லமை உனக்கே தெரியும். இப்ப நம்ம ஒரு 50 ஆண்டு கால வாழ்க்கையில நமக்கு ஒரு அனுபவம் இருக்கும். பெருமையா சொல்லுவோம் நம்ம பிள்ளைங்கிட்டலாம், டேய் நான் படாததா, நான் சந்திக்காததா, ஒரு சின்ன பிரச்சனை அப்படியே உடஞ்சிடுறேன். அப்பா எவ்வளவு தூரம் பள்ளிக்கூடம் போவோம் தெரியுமா? நடந்தே போவோம் தெரியுமா? ஒரு பென்சிலுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா?
அப்பா ஒரு வேலை வாய்ப்பு தேடி எப்படி போயிருக்கேன் தெரியுமா? எத்தனை பேர் கால்ல விழுந்திருக்கேன் தெரியுமா? எத்தனை வீட்டு வாசல்ல நின்னு இருந்திருக்கேன் தெரியுமா? எவ்வளவு தோல்வியில சந்திச்சிருக்கேன் தெரியுமா? தோல்விதான் பெரிய பாடம். உடனே எந்த வெற்றியாளர்களும், ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆக இருக்கட்டும், ஒரு பில் கேட்ஸ் ஆக இருக்கட்டும், யாருமே உடனே அப்படியே எடுத்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க கிடையாது. எந்த விஞ்ஞானி, எந்த மெய்ஞானி, எல்லாருடைய வாழ்க்கையிலும் சாதனையாளர்கள், எல்லாருக்குள்ளயும் சவால்கள். தாமஸ் ஆல்வா எடிசன்லாம் ஒரு நார்மல் சைல்டே கிடையாது. பில் கேட்ஸ் நார்மல் சைல்டு கிடையாது. ஒரு ஸ்பெஷல் சைல்டுங்க தான் அவங்கெல்லாம். ஒரு நியூட்டன் ஒரு ஸ்பெஷல் சைல்டு. ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் ஸ்பெஷல் சைல்டு தான். மற்ற சப்ஜெக்ட்லாம் ஃபெயிலு. ஐன்ஸ்டீனு பிசிக்ஸ் மட்டும் தான் பாஸ் ஆவார். மற்ற எல்லாத்துலேயும் ஃபெயில். அப்படி நீங்கள் எல்லா வெற்றியாளர்களும் எடுத்துக்கோங்க. சச்சின் 10th ஃபெயிலு. ரவீந்திரநாத் தாகூரை பற்றி அவங்க பாட்டி, அவர்கள் 20 குழந்தைங்க அவங்க வீட்டில். ஒவ்வொருவரினுடைய பிறந்த நாளை கொண்டாடும் பொழுதும் அந்த பெரியவர்கள் அவர்களுக்காக அந்த நோட் புத்தகத்தில் வாழ்த்து செய்தி எழுதுவார்கள். ரவீந்திரநாத் தாகூரினுடைய ஒவ்வொரு பிறந்த நாளின் பொழுதும் எல்லோரும் வாழ்த்து செய்தி என்ன தெரியுமா எழுதுவாங்க? இவன் மட்டும் நம்ம வீட்டில் வந்து ஏன் வினோதமா வந்து பிறந்தானே தெரியல. எல்லாம் எப்படி இருக்கு? ஒன்று இன்ஜினியர் ஆயிடுச்சு, ஒன்று டாக்டர் ஆயிடுச்சு, ஒன்று வக்கீல் ஆயிடுச்சு. பெரிய குடும்பம் அவர்களுடையது. இது மட்டும் ஏன் இப்படி எங்கேயாவது இப்படியே பார்த்துங்க எதையாவது கிறுக்குது. கீதாஞ்சலி எழுதி நோபல் பரிசு பெற்றவர். அவருடைய பெருமையை அவ வீட்டில் இருக்கவங்களே தெரியல. இது மட்டும் நம்ம வீட்டில் வந்து வினோதமா, நம்ம வீட்டில் இவன் மட்டும் என்ன ஆக போறானோ தெரியல. எல்லாம் கவலையோடு எழுதினார்கள். அந்த பெருமையா எழுதினவங்க யாருன்னே நீங்க நமக்கு தெரியாது. இவங்கெல்லாம் பெரிய சாதனையாளர்கள், இன்ஜினியர், டாக்டர், வக்கீல் அப்படின்னு பெரிய 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 பதவியில இருந்தாங்களே, இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அவங்க பெரிய ஆளுங்க யாருமே தெரியாது இப்ப நமக்கு. ஆனால் ரவீந்திரநாத் தாகூரின் பெயர் என்றும் இருக்கும். அப்படித்தான் சில சவால். குழந்தைங்க கூட ஏதாவது இருந்தா ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. இறைவன் ஏதோ வேறு ஒரு காரியங்கள் நமக்காக வச்சிருக்கார். ரொம்ப ஊக்கத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. சில திரைகளை விலக்கிக்கங்க. எப்பவுமே இந்த வாழ்க்கை அரிதான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எப்படி மீண்டும் ஒரு முறை கிடைக்குமா? இப்போ இறைவனினுடைய பெரிய பங்களா இது. இந்த பங்களால பெரிய ஃபவுண்டெயின், நீர்வீழ்ச்சிலாம் இருக்கு. இந்த பங்களால எவ்வளோ பெரிய குளம் இருக்கு, கடல். அவன் பங்களா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. எவ்வளவு ஒரு பெரிய இயற்கையா இருக்கு. எல்லாமே அழகு. எவ்வளவு லைட்டு பெரிய அவன் தரத்துக்கு போட்டிருக்கான் 2 லைட்டு. பகல்ல ஒரு லைட்டு, நைட்ல ஒரு லைட்டு. எவ்வளவு நட்சத்திரங்கள். என்ன சீரியல் பல்பு. அவன் தரத்துக்கு போட்டிருக்கான். அதை பார்த்து தான் நம்ம காப்பி அடிச்சு சீரியல் பல்பு போடுறோம், லைட்டு எல்லோ லைட்டு போடுறோம். எவ்வளவு பெரிய மலைகள், எத்தனை அழகான காடுகள், எத்தனை அழகான விலங்கினங்கள், எவ்வளவு பறவைகள், எவ்வளவு பூச்சிகள், எத்தனை அதனுடைய ஒளிகள், அதனுடைய வண்ணங்கள். சில பறவைகளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், மயிலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்படியெல்லாம் இயற்கையை ரசிக்கலாம். நீங்க கேட்கலாம், 1008 பிரச்சனை எனக்கு, நான் போய் இயற்கையை ரசிக்கிறேன். சரி, உன் பிரச்சனையே பார்த்துருந்தா பிரச்சனை முடிஞ்சிருமா? கொஞ்சம் அப்படி டைவர்ட் பண்ணு. நான் ஒரு புத்தகம் சிபாரிசு செய்கிறேன், அதை கூட படிங்க. பல விளக்குகள் தந்த ஒளி. இதை வந்து அப்துல் கலாம் ஐயா 38-40 முறை பைண்டிங் பண்ணியிருக்கேன்னு போட்டிருக்காரு. ஸ்பீச்சில் அவர் இருக்கு பாருங்க. லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், இங்கிலீஷ் புத்தகம். இது தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகம் தான் என் வாழ்க்கையே மாற்றியதுன்றாரு அப்துல் கலாம். படிக்க மாட்டோமே. இப்போ யாராவது ஏதாவது ஒன்று போட்டு விட்டோம். கலாம் சொல்றது நம்ம திருவள்ளுவரையே மதிக்காதவங்க. நம்ம பெருமையா சொல்லுவோம், நான் என்ன நினைச்சேன், திருவள்ளுவரைய மதிக்கல, கம்பனை மதிக்கல, இளங்கோவடிகளை மதிக்கல, இப்போ வந்து அப்துல் கலாம் மதிச்சிருவோமா? நாங்க அவங்களையே மதிக்கலையே. கலாம் ஐயா சொன்னா அந்த புத்தகத்தை உடனே தேடி போய் படிச்சிருவோமா? ஒரு பதார்த்தம் இப்ப யாராவது இந்த ஃப்ரை இப்படி பண்ணுங்க, உடனே இதை எனக்கு செஞ்சு கொடுப்பா. கலாம் சொல்றாரு, என் லைஃபையே புரட்டி போட்ட புத்தகம் அது. என்ன அந்த புத்தகத்துல இருக்குன்னு தெரியுங்களா? இயற்கை ரசிப்பாங்க அந்த எல்லா தலைவர்களும். நீங்க வேணா படிச்சு பாருங்க. எவ்வளவு சோதனை வந்த பொழுதும் அவர்களுக்கு தீர்வாக இயற்கை இருந்ததுன்றது. பெரிய சோகம் நடக்கும், அவங்களுக்கு தோல்விகள் சந்திப்பார்கள்.
பெரிய இழப்புகளை சந்திப்பார்கள். வாழ்க்கையில வெளியே வர முடியாத அளவுக்கு தற்கொலைக்கு போவாங்க. இப்ப சாதிச்ச எல்லாருமே பெரிய பெரிய விஞ்ஞானிகள், உலகத் தலைவர்கள் தான் அந்த புத்தகம். அப்ப அவர்களுக்கு எது பாடமாக இருந்தது என்றால், அந்த இயற்கை. அந்த இயற்கையை பார்ப்பாங்களாம். பிரம்மாண்டமான இயற்கையை பார்ப்பேன். அந்த குளிர பார்ப்போம். அந்த செடிய பார்ப்போம். அது ஏதோ எங்களிடத்தில் சொல்லும். வினாடியில் குணம் மாறிடும். பார்த்துக்கலாம். அதான் மனசு என்பது தப்பா சொல்லிக் கொடுக்கும்போது முடிவு எடுத்துறாதீங்க. நல்ல மனதை ஆராயுங்க. ஒரு சமயம் மனம் அப்படியே நம்மள அதல பாதாளத்தை கொண்டு போய், நீ வாழவே லாய்க்கில்ல, நீ வாழவே கூடாது, எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இருக்கா? கொஞ்சம் அதை அப்படியே விட்டுருங்க. அதை ஒன்றும் பண்ணாதீங்க. சொல்லிக் கொடுக்கும்போது உடனே அதை பேச்சு கேட்காதீங்க. யார் பேச்சுமே கேட்க மாட்டேன். எதுக்கு இதை பேச்சு கேட்கணும்? நல்லது சொல்லிக் கொடுக்கும்போது கேளுங்க. அமைதியாக விட்டுருங்க. அதே மனம் சொல்லும் உங்ககிட்ட. கொஞ்ச நேரம் கடவுளோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இறைவா, இந்த மனம் இப்படி சொல்கிறதே என்று இறைவிடத்தில் சரணாகதி அடைந்து நாமத்தை சொல்லி பாருங்க. முடியாது, திரும்ப அது இழுக்கும் உங்களை. மீண்டும் நாமத்தை சொல்லுங்க, நாமத்தை சொல்லுங்க, நாமத்தை சொல்லுங்க. அவனுடைய உருவத்தை நினைங்க. அதே மனம் உடனே வந்து சொல்லும், பார்த்துக்கலாம் விடு, இதுக்கு மேல எவ்வளோ பிரச்சனை எல்லாம் எதிர்கொண்டோம், இதை பார்த்துக்க முடியாதா? இறைவன் இருக்கான், பார்த்துங்க. அது எப்படி மாறும்னே தெரியாது உங்களுடைய சூழல். நான் சத்தியம் சொல்றேன், ஆசீர்வாதத்தோட சொல்றேன் உங்களுக்கு. நம்புங்க. இங்க திருநீர் கொடுப்பாங்கன்னா நம்புறீங்க, எலுமிச்சம்பழம் கொடுத்தா நம்புறீங்க, வேப்பிலை கொடுத்தா நம்புறீங்க, ஓடுறீங்க. வார்த்தைகளை நம்புங்க. எதுவுமே பிரச்சனை கிடையாது. எல்லாவற்றையும் இறைவன் தீர்ப்பான். எல்லாமே மாறும். இதுவும் கடந்து போகும்.